இன்னைக்கு OnePlus Nord சீரிஸ்ல இருந்து OnePlus Nord 4 5G ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லான்ச் ஈவென்ட்லயே வந்து OnePlusல இருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சும் ஒரு ஏர்பட்ஸும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த OnePlus Nord 4ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன அண்ட் இது என்ன பிரைஸுக்கு இந்தியால லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸையும் நம்ம வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த OnePlus Nord 4ஓட டிசைன். ஸோ டிசைன் அண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதோட பில்டு குவாலிட்டியை நல்லாவே இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸா வந்து இந்த OnePlus Nord 3ல வந்து பின்னாடி சைடு வந்து இந்த பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் வந்து கொடுத்திருந்தாங்க. பட் இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டல் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் வந்து டியூயல் டோன் டிசைனோட. இந்த ஸ்மார்ட் போன்ல மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா சில்வர் கலர். இதுல வந்து மேல வந்து ஒரு மாதிரி சில்வர் ஃபினிஷோட கொடுத்திருக்காங்க. கீழ டெக்ஸ்சர்ஸோட குடுத்திருக்காங்க. சோ பார்க்கிறதுக்கு ஒரு மாரி டியூயல் டோன் ஃபினிஷா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிளாக், அதுக்கப்புறம் இன்னொன்னு மின்ட் கலர். கலர் ஆப்ஷனுமே வந்து டியூயல் டிசைன்ல தான் வந்து குடுத்திருக்காங்க. அண்ட் அந்த கேமரா மாடியூல் வந்து டியூயல் கேமரா செட்டப்போட ஹரிசாண்டலா வந்து குடுத்திருக்காங்க. சோ டிசைன் அண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் இதோட பில்ட் குவாலிட்டியை நல்லாவே இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க இந்த டைம். நெக்ஸ்ட் இந்த OnePlus Nord 4ஓட டிஸ்ப்ளே. டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் இதுல 6.74 இன்ச்க்கான 1.5K ரெசல்யூஷன் உள்ள 10 பிட் AMOLED டிஸ்ப்ளே குடுத்திருக்காங்க. அண்ட் இதோட ரெஃப்ரெஷிங் ரேட் 120 ஹெர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட பீக் பிரைட்னஸ் வந்து 2150 நிட்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் இதுல வர ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்ல டாப் நாட்ச் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த OnePlus Nord 4ஓட ப்ராசஸர். சோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஒரு அண்டர் 30K பட்ஜெட்ல வருது. சோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அதுவும் ஸ்னாப்டிராகனோட 7+ Gen 3 ப்ராசஸர். சோ இந்த ப்ராசஸரோட AnTuTu ஸ்கோரிங்கும் பாத்தீங்க அப்படின்னா 13,98,000 வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்கு. அண்ட் இதுல BGMI கேம்ஸ் எல்லாமே ஹை கிராபிக்ஸ்ல ஸ்மூத்ல 90 FPS சப்போர்ட்டோட விளையாட முடியும். சோ இந்த ப்ராசஸர் வந்து ஒரு கேமிங்க்கும் சரி எல்லா யூசேஜுக்குமே ஒரு நல்ல ப்ராசஸர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல LPDDR5X RAM UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. பட் இந்த 128 ஸ்டோரேஜ்ல மட்டும் UFS 3.1 வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல OS வந்து Android 14 OS கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா. சோ கேமரா பொறுத்த வரைக்கும் இதுல ரியர் சைடுல டியூயல் செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. சோ பிரைமரி கேமராவா 50 மெகா பிக்சல் வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல வந்து சோனியோட IMX882 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் லாஸ்ட் டைமா OnePlus Nord 3ல வந்து சோனியோட IMX900 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. சோ ஏன் இதை வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் செகண்டரி கேமரா 8 மெகா பிக்சலுக்கான சோனியோட IMX355 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் செல்ஃபி கேமரா வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. சோ கேமரா பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா 5500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து 100 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சோ இந்த ஸ்மார்ட் போன்ல வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க, NFC சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் OnePlusக்குனே அந்த தனித்துவமான அந்த அலர்ட் ஸ்லைடரும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா எல்லா ஸ்மார்ட் போனுக்குமே வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கான OS அப்கிரேடும் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுப்பாங்க. பட் இந்த OnePlus Nord 4ல அதுவும் ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஸ்மார்ட் போன்ல தான் 4 இயர்ஸ்க்கான OS அப்கிரேடும் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இவங்க 6 இயர்ஸ் அப்கிரேட் வந்து கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து இவங்களோட பிரச்சனையே இவங்க அப்கிரேட் பண்றோம்னு சொல்லி அதுல ஏதாவது இஷ்யூவை கொண்டு வரதுதான் இவங்களோட ப்ராப்ளமே. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து OnePlus ஸ்மார்ட் போன்ல எல்லாம் பார்த்த மாதிரியே அந்த கிரீன் லைன் இஷ்யூஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிருப்போம். பட் இந்த டைம் வந்து இந்த விஷயத்த எல்லாமே வந்து இவங்க நெக்லெக்ட் பண்ணிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த 6 இயர்ஸ் அப்கிரேடுன்றது ஒரு வர்த்தா இருக்கும். ஃபைனலி இந்த OnePlus Nord 4ஓட பிரைஸ். சோ பிரைஸ் தான் வந்து ரொம்ப நாளாவே இஷ்யூவா இருந்துச்சு. சோ ப்ரீவியஸ் அப்டேட் படி வந்து இவங்க வந்து 31,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் வந்து இப்ப லான்ச் ஆயிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 28,000 தான் வந்து இந்த ஸ்மார்ட் போன் வந்து வருது. சோ இந்த 28,000க்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஓகேயா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளேயும் சரி, இதோட ப்ராசஸர் மெயினா சூப்பரா இருக்கு. அண்ட் கேமரா மட்டும் அந்த சென்சாரை மட்டும் தான் லைட்டா
டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அந்த Sonyயோட IMX882 சென்சார் வந்து நல்ல குவாலிட்டி தான் வந்து இருக்கும். அண்ட் பேட்டரி நல்லா இருக்கு. ஸோ எல்லாமே அதுவும் இந்த 6 இயர்ஸ்க்கான அப்கிரேடுமே சூப்பரா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.